டிசம்பர் 6ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், மகாதீபம், பெரிய கார்த்திகை இல்லையா? 7ஆம் தேதி பாஞ்சாத்திர தீபம். ஆமாம், 5 பரணி தீபம், 6 வந்து திருக்கார்த்திகை தீபம், 7ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம். எப்படி மாதம் மாதம் போடுவீங்கன்ட்டு கேலண்டர் இருந்தாலும் நம்ம இருக்கிற பண்டிகையில் ரொம்ப முக்கியமான பண்டிகை வந்து இந்த திருக்கார்த்திகை. ஆமாம். ஸோ அதனால் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் டைம். அதனால தான் வீடியோ எடுத்து வச்சேன் போடலாம் அப்படின்னு. ஓகே. இந்த என்ன நம்ம நிறைய வருஷம் சொல்கிறோம், நம்ம இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி சொல்லலான்னு நினச்சேன். இந்த நம்மளோட திருக்கார்த்திகை இருக்கு இல்லையா, அந்த பாஞ்சாத்திர தீபம் இல்லை திருக்கார்த்திகை கொண்டாடுற அந்த 6ஆம் தேதினாலும் சரி, கண்டிப்பாக வந்து எல்லாருமே விளக்கேற்று இந்த பண்டிகை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. இது வந்து ரொம்ப இது பண்ணுறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது என்னென்னா, அன்றைக்கி வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, விரதமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். விரதம் அப்படின்னா ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்துட்டு சாயந்தரம் விளக்கேற்றி பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஸோ அப்படி முடியலன்னா அடுத்தது வந்து கொஞ்சம் கஞ்சியோ அப்படி ஏதாவது குடிச்சிட்டு பண்ணிக்கலாம். விளக்கேற்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரசாதம் அம்சம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். என்னென்னா வந்து மெயினாக வந்து இந்த பண்டிகைக்கு வந்து விளக்கு, நம்ம ஆற்றுல எவ்வளோ என்ன விளக்கு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஏற்றணும். மினிமம் 27லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோன்னா ஏற்றலாம். எல்லா விளக்கும் இருக்கணும். வெள்ளி அகல் விளக்கு, மண் விளக்கு, பித்தளை விளக்கு, வெங்கல விளக்கு, இந்த மாதிரி எல்லா விளக்குமே ஏற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். அது என்னென்னா, இந்த மாதிரி அகல் விளக்கு வாங்குறோன்னு வச்சுங்களேன், இந்த ஜலத்தில் போட்டு வச்சிடணும் ஒரு நாளைக்கு. போட்டுன்ட்டு ஏன்னா நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் டக்குன்னு பண்ண முடியாது. இப்போ சண்டே வருது, சண்டே லீவ் நாள் வரும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த அகலை வந்து ஜலத்தில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காது. அதுமாதிரி இந்த விளக்கு உள்ளேருந்து எல்லா விளக்கையும் எடுத்து ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா நீட்டாக வச்சுட்டுடலாம். அது ஒரு 2 நாள் ஆகும் அது ஏற்றுறதுக்கு. அப்புறம் திரி, என்ன திரினாலும் பஞ்சு திரி போடுறோமோ, என்ன கடையில் வாங்கி திரி போட்டாலும் 2 திரியாக போடணும். அதெல்லாம் திரித்து ஒரு நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சிடணும். ஸோ இப்போ அன்றைக்கி வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி ஒரு குங்குமம் வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து காத்தாலே முதல் நாளே ரெடி பண்ணிட்டுடலாம். அதேமாதிரி இதுமாரி வைக்கும்போது, விளக்கு வைக்கும்போது எல்லா விளக்கையும் இப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுமாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பலகா வச்சுட்டு அதில் எல்லா விளக்கையும் வச்சுட்டு எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு அம்சம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து எல்லா விளக்கையும் வைக்கணும். ஒரு ரூம்லேயும் இப்போ ஹால் இருக்குது. இப்போ இந்த ஹாலுக்கு கோலம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுமாரி ஹாலில் வந்து பெரிய 5 முகம் 7 முகம் விளக்கு வச்சிடணும். அப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன விளக்கெல்லாம் வாசப்படி, எல்லா ரூம் வாசப்படியிலையும் வைக்கணும். ஸோ இப்போ இந்தமாதிரி நம்ம பெயிண்டில் போட்டிருக்கோம், இல்லைன்னா கூட மாக்கோலம் போடணும். கண்டிப்பாக வந்து திருக்கார்த்திகோ கல்யாணமோ அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஆற்றுல கல்யாணம் அப்படின்னு எப்படி நம்ம கோலம் போடுவோம், அதுமாரி ஒரு ஹால்லேயும் கோலம் போட்டு அதில் வந்து இந்த 5 முகம் பெரிய விளக்கு வச்சுட்டு சின்ன விளக்கெல்லாம் அப்படியே சைடில் வச்சுருந்துடலாம். நிறைய விளக்கு இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் இந்த ஒரு 5 முகம் விளக்கு ஒரு ஹாலில் ஒன்று, எந்தெந்த ரூமில் எல்லா ரூம் நடுவில் வச்சுட்டு ஒரு வாசப்படி ஓரமாக 2 விளக்கு, அதுமாதிரி எல்லாம் 27 விளக்கு வைக்கிறோம் இல்லையா கணக்கு, அதுமாதிரி எல்லா ரூம்லையும் வைக்கணும். பெருமாள் ரூமில் 2, கிச்சனில் 2, அரிசி கிட்ட 1, உப்பு கிட்ட 1, அப்புறம் அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் கொல்லையில் கூட வைக்கணும், குப்பனாச்சியான்னு சொல்லிட்டு கொல்லையிலையும் வைக்கணும். வாசப்படியில் அப்படி அது வந்து மெயின் வாசல் நடுவில் இந்த மாதிரி 2 5 முகம் விளக்கு 2 4 பெருசாக இருந்தால் விளக்கு வைக்கலாம். வச்சுருக்கோம் இல்லையா ஆற்றுல. அதுமாதிரி அதுமாதிரி எல்லா இடத்துலையும் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கணும் ஆற்றுல. வைக்கும்போது இந்த மாதிரி பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தரையில் கீழே வைக்கக்கூடாது. அகல ஒரு பிளேட் வச்சு வைக்கணும். பிளேட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து வாழை இலையோ மாதிரி வச்சுட்டு வைக்கணும். எல்லா விளக்குக்குமே அடியில் ஒன்று வைக்கணும். வெறும் விளக்க வைக்கக்கூடாது. விளக்கு அப்படியே தர மேலே வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம அப்பம் பொரி பண்ணுவோம், அது பண்ணி காமிப்போம் வீடியோவில் ஒன்று. எல்லா விளக்கையும் ஏற்றி அழகாக ரெடி பண்ணிட்டு நல்லா அழகாக பூஜை போட கட்டிட்டு அவத்து விளக்கு என்னென்ன போட இருக்க கட்டிட்டு, இல்லைன்னா அட்லீஸ்ட் நல்ல புடவை பட்டுப்படியாக எடுத்து கட்டிட்டு விளக்கு ஏற்றிட்டு அம்சம் பண்ணி வைக்கணும். ஆமாம், நம்மளது வந்து கார்த்திகை தீபம் தான் வந்து மிக பழமையான பண்டிகை. திருவண்ணாமலையில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கும் 10 நாளைக்கு. பெருமாள் கோயிலெல்லாம் பிரம்மோற்சவம் நடக்கிற மாதிரி திருவண்ணாமலையிலையும் பிரம்மோற்சவம் நடக்கும் 10 நாள். இந்த 10 நாளில் 4ஆவது நாள் வந்து இந்த கற்பக விருஷம் இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து வருவார் விருஷமூர்த்தி. இந்த கற்பக விருஷத்தை பார்க்குறதே வந்து ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார். 7ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம். பாஞ்சராத்திர தீபம்ங்கிறது எப்படின்னா, கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி திதி, இதில் வந்து பாஞ்சராத்திர தீபம். இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறவாள் இருக்கா, பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னால் பண்ணுறவாள் இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த தடவைன்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், 7ஆம் தேதி காலம்பரை 10:10 வரைக்கும் தான் கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி திதி.
கார்த்திகை மாதம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா 6ஆம் தேதி கொண்டாடுவோம். 7ஆம் தேதி காலம்புரை 10:10 வரைக்கும். அதனால் அதாவது திருக்கார்த்திகை, அதனால் 6ஆம் தேதி. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து திதியை பார்க்குறதுனால 7ஆம் தேதி இல்லையா? 7ஆம் தேதி. ஆமாம். ஸோ இந்த 3 நாளுமே ஆக்சுவலாக விளக்கு நிறைய ஏற்றணும். ஆமாம். 5, 6, 7 3 நாளுமே. இந்த 3 நாளுமே ஏதாவது இருக்கு நம்ம ஏதாவது வச்சுட்டு அம்சை பண்ணுறது விசேஷம். இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாமே வாசல் 2 படியில் விளக்கு ஏற்றுவோம். கண்டிப்பாக ஏற்றணும். ஆமாம். இந்த 3 நாள் வந்து நிறைய 27 விளக்கு, அது மாதிரி 50 விளக்கு, 100 விளக்குன்னு ஏற்றலாம். அப்படி இப்போ இதெல்லாம் வந்து இப்போ 5 முகம் இருக்கு இல்லையா? ஆமாம். இது வந்து ஒரு விளக்கு கணக்கு இல்லையா? ஒரு விளக்கு. ஆமாம். இப்போ இந்த ஜோடி ஏற்றணும் மாதிரி 2 விளக்கு. 2 விளக்கு கணக்கு. அப்படி இதில் வந்து 5 முகம் 8 முகம் இப்படி இருந்தால் கூட இது ஏற்றும்போது இது ஒரு விளக்கு, இது ஒரு விளக்கு, இது ஒரு விளக்கு. இப்போ இதில் வந்து 7 முகம் இருக்குது, அது ஒரு விளக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒன்று அப்படி அந்த மாதிரி கணக்கு. அந்த மாதிரி கணக்கு. அதை நடுவில் வைக்கும்போது பெரிய விளக்கு வச்சுட்டு சுற்றி குட்டி விளக்கு வைக்கணும். அப்படியா? கண்டிப்பாக அகல் விளக்கு புதுசு வாங்கணும். புதுசு வாங்கி கண்டிப்பாக ஏற்றணும். 5 விளக்காவது அட்லீஸ்ட் வாங்கணும். இப்போ அதில் வந்து சந்தேகம் என்னென்னா, இப்போ நல்லா இருக்கிற அகல் விளக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். பழசாக இருந்தாலும் பழசு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாஸ்திரத்துக்கு ஒரு 1 or 2 வாங்கி வச்சுக்கலாம். பழைய விளக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே பழைய விளக்கு எப்படின்னா நல்லா கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்ததுன்னா நல்லா வெந்நீர் வச்சுட்டு இல்லை சோப் கொஞ்சம் போட்டுட்டு இது அகலில் போட்டு வச்சுட்டு எல்லாம் பிசுக்கெல்லாம் போயிடும். ரொம்ப அலம்பி தேய்ச்சி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் புதுசு வாங்கணும். விளக்கு மட்டும் விரிசல் இல்லாமல் பின்னமாகாத விளக்கு எடுத்துக்கணும். சாஸ்திரத்துக்கு 1 or 2 புதுசு வாங்கி விளக்கு வாங்கும்போது என்ன நல்ல சந்தோஷம் தான் வச்சுக்கலாம். இத்தனை விளக்கு இருந்தால் கூட சந்தோஷம்தான். ஆமாம். நான் என்னென்னா ஒரு 10 வாரத்துக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அவ்வளோதான். எல்லா விளக்கு அன்றைக்கே அலம்பி தேய்ச்சி அன்றைக்கே எல்லாம் போட்டு வைக்கணும், அன்றைக்கே பண்ணணும்னா கஷ்டமாயிடும். அன்றைக்கி சப்போஸ் லீவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் டென்ஷன் ஆகிடும். அதுதான் இப்போ முதல் நாளே கொஞ்சம் இப்போ டைம் இருக்கும், எல்லா விளக்கையும் எடுத்து மேலேருந்து எடுத்து அந்த யானை விளக்கு இருக்கும், பாவை விளக்கு இருக்கும், அது மாதிரி நிறைய விளக்கு ஆற்றுல எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து அலம்பி எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு ஒரு நாளைக்கு டிவைட் பண்ணி 2 வேலை இன்றைக்கின்னு பண்ணிட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம்னா இன்றைக்கி நார்மலாக இருக்கும். அது வந்து பிரசாதம்னு பார்த்தா அப்பம், பொரி. ஆமாம், அழல் பொரி, அவல் பொரி, அப்பம். ஓகே. திருக்கணும் போது சாயந்தரம் வந்து சாயந்தரம் வந்து தலையும் பண்ணி அம்சே பண்ணலாம். நம்ம அது அவாவா அதில் விசேஷம் பழக்கம் அப்படி. ஆனால் இது கண்டிப்பாக பண்ணணும். எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி பொன் குழந்தைலேருந்து வச்சுங்களேன், கண்டிப்பாக புது ட்ரெஸ் வாங்கி புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நம்மளுக்கு ஆக்சுவலி இதுதான் தீபாவளி மாதிரி. ஆமாம். நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.